வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இந்த ஏப்ரானை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமைக்கும் போது கரையெல்லாம் பட்டு எவ்வளோ அழுக்காக இருந்தது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இதுக்கு காரணம் சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க, அதுக்கு எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இங்கே வந்து லீவ்ஸ் வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் ஒரு பீஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது கூட நம்ம வந்து சோயா சாஸ் வந்து எடுத்து வைக்க மறந்துட்டோம். அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ சிச்சோ, கரை படிஞ்சிச்சு. இந்த மாதிரி நம்ம சமைக்கும் போது கரைகள் படுறது சகஜம்தான். நமக்கு சர்ஃப் எக்ஸல் இருக்குது. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, சோயா சாஸ் கரைகள் எல்லாம் வெளியே. இப்போ நம்ம பன்னீரை வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணிக்கலாம். இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது தான் நல்லாயிருக்கும் நமக்கு. இங்கே நம்ம பன்னீரை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பொரிச்சு எடுத்தால் நல்லா வந்து சிவப்பாக இருக்கும். அதாவது பொன்னிறமாக வர்றதுக்காக நம்ம இதை அரிசி மாவை போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சதும் முதல்ல பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பன்னீரில் நம்ம பச்சரிசி மாவை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து பொரிக்கும் போது நல்லா பொன்னிறமாக வரணும். இது அப்படியே இருக்கட்டும், கடைசியில் பொரித்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து நம்ம எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிச்சு. இஞ்சி வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது 3மே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். ரைஸில் வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் இதில் நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினோடனே கேரட் போட்டுடலாம். அதாவது சீக்கிரமாக வேகாத காய்கறிகள் எல்லாமே முதல்ல நம்ம சேர்த்துக்கணும். இது எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. அதனால் இங்கே இந்த கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா வந்து டொமேட்டோ சாஸை வந்து மறுபடியும் கரையாயிடுச்சு. ஒன்றும் கவலை இல்லை. சர்ஃப் எக்ஸல் உள்ளே, டொமேட்டோ சாஸோட கரைகள் வெளியே. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து ஊற்றிக்கலாம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் நமக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரெட் சில்லி சாஸையும் இதில் ஊற்றிடுவோம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இப்போ ஒவ்வொரு காய்கறியாக இதில் சேர்த்துக்கலாம். க்ரீன் கலர் குடமிளகா, அதுக்கப்புறம் ரெட் கலர் குடமிளகா, அதுக்கப்புறம் எல்லோ கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காய்கறியும் சேர்த்துப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள், இதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நம்ம வந்து இப்படி கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் இதில் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸு ஒரு 1/2 ஸ்பூன் இதில் சேர்த்துப்போம். இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வதங்கக்கூடாது, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரைட் ரைஸு. நம்ம இப்போ பன்னீர் மட்டும் பொரித்து அதில் போட்டுக்கணும். அதுங்காட்டி இங்கே க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பன்னீரை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரித்த பன்னீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுப்போம். சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான். இன்றைக்கி சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது கூட என்னோட ஏப்ரனை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் குயிக் வாஷ் தான். சர்ஃப் எக்ஸல் உள்ளே, உணவு கரைகள் வெளியே.